இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கிற செய்தி, ஆண்டவர் இந்த உலகத்திலே நமக்கு பல்வேறு விதமான மனிதர்கள் வழியாக கொடுக்கக்கூடிய அந்த செய்தியை உள்வாங்கி, மனமாற்றத்திற்கான செய்தியை உள்வாங்கி நாம் மனம் மாறி அவருடைய அன்பு பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை நான் நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கிற செய்தியாக இருக்கிறது. ஒரு ஊரில் ஒரு துறவி ஒருவர் இருந்தார். அந்த துறவி ஒவ்வொரு ஊராக சென்று மக்களுக்கெல்லாம் கடவுளுடைய நற்செய்தியை அவர் அறிவித்து மனம் மாற வேண்டும் என்ற அழைப்பை கொடுத்து விட்டு வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு இளைஞன் ஒரு குதிரையிலே அந்த பக்கமாக வந்தவன் அந்த முனிவரை தடுத்து நிறுத்தி, ஐயா, உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும், பதில் சொல்வீர்களா என்று கேட்டான். சரி, கேளு தம்பி என்று கேட்டபொழுது அந்த இளைஞன் கேட்டான், நானும் உங்களை கவனித்து கொண்டே இருக்கிறேன். நீங்கள் ஊர் ஊராக சென்று மக்களுக்கெல்லாம் நல்ல காரியங்களை சொல்கிறீர்கள். ஆனால் மக்கள் மனம் மாறுகிறார்களா? அப்படியே தானே வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. இதனால் ஏதாவது பயன் இருக்கிறதா? இதற்கு விளக்கம் கொடுக்க முடியுமா என்று அந்த இளைஞன் கேட்டான். சரி, நான் உனக்கு விளக்கம் கொடுக்கிறேன். நான் ஒன்று உனக்கு சொல்கிறேன், அதை நீ செய்வாயா என்ற மறு கேள்வியை அந்த முனிவர் கேட்டார். சொல்லுங்க, நான் கேட்கிறேன் என்று சொன்ன இளைஞனுக்கு அவர் சொன்னார், உன்னுடைய குதிரையை இதோ இங்கு கூட்டி வந்து இந்த மரத்திலே கட்டி ஒரு வாரம் அதற்கு நீ தீனி போட வேண்டும் என்று சொன்னார். சரி, அதே போல செய்கிறேன் என்று அந்த இளைஞனும் ஒவ்வொரு நாளும் அந்த குதிரையை ஓட்டி வந்து ஆசிரமத்துக்கு முன்னால் இருந்த அந்த மரத்திலே அந்த குதிரையை கட்டி வைப்பான். அதற்கு தேவையான உணவு, புல், அந்த மற்ற பொருட்களை எல்லாம் போடுவான். அதே போல் அந்த குதிரை இட்ட சாணத்தை எல்லாம் அள்ளி எடுத்து விட்டு அந்த இடத்தை பெருக்கி சுத்தமாக வைத்திருந்தான். ஒரு வாரம் கடந்து போனது. மீண்டுமாக அந்த முனிவரை அந்த இளைஞன் பார்த்து கேட்கிறான், நீங்கள் சொன்னதையெல்லாம் ஒரு வாரம் நான் செய்து விட்டேன், இன்னும் எனக்கு விளக்கம் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது அந்த முனிவர் சிரித்து கொண்டே சொன்னார், நீ தான் இந்த ஒரு வாரம் செய்தையே, அதைத்தான் நான் அதிலேயே நீ கேட்ட கேள்விக்கான பதில் இருக்கிறது என்று சொன்னார். ஐயா, குழப்பாதீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, தெளிவான விளக்கத்தை சொல்லுங்கள் என்று அந்த இளைஞன் மீண்டும் கேட்டபோது அந்த முனிவர் சொன்னார், நான் உனக்கு சொன்னது என்ன? உன்னுடைய குதிரையை ஓட்டி வந்து இங்கு கட்டி அதற்கு உணவு இட வேண்டும் என்று சொன்னேன். ஆனால் நீ என்ன செய்தாய்? அது அந்த குதிரைக்கு உணவு இட்டதோடு நின்று கொண்டாயா? அது இட்ட சாணத்தை எல்லாம் நீ அள்ளி பெருக்கி அந்த இடத்தை நீ தூய்மையாக வைக்கவில்லையா என்று அந்த முனிவர் அவரை கேட்டார். ஐயோ, அது எப்படியா? அது அள்ளி சாணத்தை எல்லாம் எடுக்கவில்லை என்றால் அந்த இடம் அதிக துர்நாற்றம் வீசும், அந்த போவே முடியாதே என்று சொல்லி அந்த இளைஞன் சொன்னபோது அந்த முனிவர் சிரித்து கொண்டே சொன்னார், நீ கேட்ட கேள்விக்கான பதிலும் இதுதான். இந்த மக்கள் மனம் மாறுகிறார்களா இல்லையா, அப்படியே இருக்கிறார்கள் என்று சொன்னாயே. ஒவ்வொரு நாளும் இந்த உலகில் உள்ள குருக்களும் சரி, பல்வேறு விதமான முனிவர்கள் கடவுளுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், நீ எப்படி அந்த இட்ட சாணத்தை சுத்தம் செய்கிறாயோ அதே போலத்தான் இந்த உலகை அவர்கள் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை எங்கோ ஏதோ ஒரு மக்களுடைய மனதிலே தொடுகிற பொழுது அவர்களுடைய வாழ்க்கை மாற்றம் பெற்று கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லி அந்த இளைஞனுக்கு அந்த முனிவர் சரியான ஒரு பதிலையும் விளக்கத்தையும் சொன்னாராம். ஆம், அன்புக்குரியவர்களே, கடவுள் பல்வேறு விதமான மனிதர்கள் வழியாக இந்த மானுடம் மீட்கப்பட வேண்டும், எப்படியாவது இந்த மனித குலத்தை தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தான் விரும்புகிறார். அது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, புறையினத்து மக்களாக இருந்தாலும் சரி. இன்றைய முதல் வாசகத்திலே ஆண்டவர் யோனாவை அனுப்பி, நீ நினிவே மக்களுக்கு சென்று இந்த செய்தியை சொல் என்று சொல்கிறார். ஆனால் யோனா போவதற்கு தயங்கினார். அவருடைய வாழ்க்கையெல்லாம் நமக்கு தெரியும். அவர் சென்று அறிவித்தது நீண்ட நெடிய நற்செய்தி அல்ல, 5 வார்த்தை. இன்று நீங்கள் மனம் மாற வேண்டும், இல்லை என்றால் நினிவே நகரம் அழிக்கப்படும். இதுதான் அவர் சொன்ன 5 வார்த்தைகள். ஆனால் அந்த 5 வார்த்தைகள் ஆழமான ஒரு பாதிப்பை
அந்த அரசன் தொடங்கி அடிமட்ட மக்கள் வரை மாற்றத்தை கொண்டு வருகிறது. எல்லாருமே சாம்பல் உடை உடுத்தி தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறார்கள். கடைசியிலே அந்த நினிவே நகரமானது காப்பாற்றப்படுகிறது. ஆண்டவர் மகிழ்ச்சி கொள்கிறார். இத்தனைக்கும் அவர்கள் ஒரு புற இனத்து மக்கள், வாணிபம் அதிகமாக நடைபெறக்கூடிய இடம். எல்லா விதமான அட்டூழியங்கள் இருந்த அந்த இடத்தில் ஆண்டவர் இந்த மக்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி யோனா வழியாக அந்த செய்தியை சொன்னபோது அவர்கள் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் மாற்றுகிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இத்தகைய ஒரு செய்தியைத்தான் ஏதோ ஒரு குருக்கள் வழியாக அல்லது ஏதோ ஒரு விதமான சமூக தலைவர்கள் வழியாக இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு செய்தியை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த நினிவே மக்கள் எவ்வாறு அந்த வார்த்தையை கேட்டு மனம் மாறினார்களோ, அதே போல ஒவ்வொரு ஆண்டும் இந்த தவக்காலம் நமக்கு கொடுக்கப்படுகிற பொழுது, ஒவ்வொரு நாளும் இந்த கல்வாரி வழியிலே இறைவார்த்தையை நாம் கேட்கிற பொழுது, மறையுரைகளை கேட்கிற போது அல்லது தியான சிந்தனைகளை எல்லாம் நாம் கேட்கிற போது அதை உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தி நாம் மாற்றம் பெற்ற மக்களாக, கடவுளுக்கு மகிமையை கொடுக்கக்கூடிய மக்களாக மாற முயற்சிடுப்போம். அதற்கு தேவையான வரத்திற்காக மன்றாடுவோம். இறைவனே சினம நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.